ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கோமதியுமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. பாண்டியனுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. கோமதிக்கு இப்போ தான் உடம்பு சரியாகி வீட்டுக்குமே வந்திருக்கா. இப்போ மறுபடியும் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக முடிவெடுத்து வீட்டை விட்டுமே கிளம்பிட்டா. ஆனால் இங்கே கோமதியை நான் சமாதானப்படுத்தி எப்படி தான் இங்கே கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பாண்டியன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணன் மீனான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அத்தை எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. ஆனால் இங்கே கோமதிக்கு அவங்களுக்கு மனசில் ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது விஷயத்த வந்து இங்கே மீனாக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே சரவணன்கிட்ட போயிட்டு எங்கே நீங்கள் போயிட்டு அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசியுமே சரவணன்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் இது கேட்டுட்டு அப்பா போனால் மட்டும்தான் இங்கே அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர முடியும். ஏன்னா அம்மாவை நான் என்ன சொன்னாலுமே அம்மா எந்த பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அதனால் அப்பாவே போயிட்டு அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் இங்கே கோமதி பின்னாடியே போயிட்டு கோமதி எதுக்காக போகிற, உனக்கு என்ன வேணும் சொல்லு கோமதி, உனக்கு ஏற்கனவே சுகரெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ மறுபடியும் இந்த வெயிலில் நடந்து போனோன்னா உனக்கு என்ன ஆகும், வா கோமதி பேசாமல் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கோமதி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கோமதி இங்கே பாண்டியன் சொல்கிறதெல்லாம் மதிக்காமல் நீங்கள் எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நான் நடிக்கிறேன் ஒரு பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பீங்க. நான் உங்கள் மேலே அக்கறையாக இருந்ததுனால தான் அது மாதிரிலாம் நான் ஒரு விஷயத்தையே பண்ணேன். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் என்ன நடிப்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்ல, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே நடந்து போயிட்டு இருக்க. ஆனால் வெட்ட வெளியில் நம்ம ஒரு இளநீர் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் அங்கே இருக்கிற ஒரு இளநீர்களில் ஒரு இளநீருமே வாங்கிடுறாங்க. அம்மா 50 ரூபாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இங்கே பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதியுமே கிளம்பிடுறாங்க. உடனே அங்கே பாண்டியனும் அந்த காசையுமே கொடுத்துட்டு, கோமதி உனக்கு சுகரெல்லாம் இருக்குது, எதுக்காக நீ இளநீர் குடிக்கிற, இளநீர் குடித்தா இன்னும் தான் அதிகமாகும், எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாமல் வீட்டுக்கு வா கோமதி, நீ வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நீ வீட்டில் இருந்தனா வீடியே புசுன்னு இருக்கும், நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, உன்னை நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. ஆனால் நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க தெரியுமா, அந்த உலகத்திலே என் பொண்டாட்டி தான் என்கிட்ட உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ அந்த கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணமான விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லவும், கோமதி இதை கேட்டுட்டு எங்க அந்த சூழ்நிலையில் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ராஜியை நான் அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா கூட அவள் தப்பான முடிவு தான் எடுத்திருப்பா, அவளோட உயிர் காப்பாற்றதும் இல்லாமல் எங்கள் அண்ணனோட மரியாதை எல்லாமே நான் அதை காப்பாற்றணும், அவங்களுக்கு எந்த ஒரு கழகமும் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அந்த ஒரு விஷயத்தவே நான் பண்ணி வச்சேன். ஆனால் நீங்கள் அது எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் என்னை வந்து இந்த வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்ச மாதிரி என்கிட்ட பேசாமல் செய்யாமல், அதுவும் நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாமல் நீங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி நீங்கள் என் கூட வந்து ஒரு நாள் பேசாமல் இருந்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு மாதமாக பேசாமல் இருந்தீங்க, எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டல, என்னை அப்படியே விட்டுற வேண்டியது தானே, இப்போ என் பின்னாடி வந்து ஏன் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மறுபடியுமே கேட்குறாங்க. ஆனால் எங்கள் பாண்டியன் வந்து என்னதாங்க கோமதி சொன்னாலுமே கோமதியை இங்கே விட்டுட்டு போகிறதா இல்லை, கோமதி நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு தான் போவேன், நீ எங்கே போனாலுமே நானுமே உன் கூட வந்துடுறேன், அவங்களே இருந்துக்கிட்டோம், நானுமே அந்த வீட்டில் இல்லை, நானுமே உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் பின்னாடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா ராஜி அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அத்தைக்கு என்ன ஆச்சோ, அத்தை எங்கே போயிட்டு இருக்காங்களோ, அத்தையை மாமா சமாதானப்படுத்துனாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அத்தை வந்து வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னே தெரியலையே. ஏன்னா அத்தையுடைய மனசுக்கு அத்தை இந்த வீட்டில் இருந்தால் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அத்தையை வந்து நிறைய கஷ்டப்படுத்திருக்காங்க மாமா. ஆனால் அதெல்லாம் நினச்சி தான் இங்கே அத்தை வந்து வீட்டை விட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அங்கே யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையுமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த உண்மையை நான் இப்போ சொன்னேன்னா இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே அவங்க மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் செந்திலும் யாருமே எதுவுமே வருத்தப்படாதீங்க, அம்மா
இந்த முட்டு சந்து வரை தான் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கே வந்துடுவாங்க. எதுக்காக நீங்கள் அம்மாவெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லவும் உடனே எங்கள் அப்பத்தாவும் ஐயையோ என் பொண்ணு இந்த வீட்டில் இருந்ததுலேருந்து சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவளுக்கு நான் இந்த வீட்டுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் இங்கே இருந்த வரைக்கும் அவள் நான் அங்கே இருந்த வரைக்கும் அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீட்டுக்கு பார்த்தா தான் தெரியுது என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ன மாதிரியுமே அப்பத்தா அழுதுகிட்டே சொல்லவும் அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் ஆத்தா நீ எதுக்கு ஆத்தா ஃபீல் பண்ணுற? அங்கே அம்மா இன்னும் பயப்படாதீங்க, அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக அப்பாவுமே போயிருக்காங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்கே செந்தில் சொல்கிறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் போடா செந்தில், உங்கள் அம்மா எவ்வளோ கோவத்தோடு போனா தெரியுமா? அவள் இது மாதிரி பேசி நான் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. அவள் இது மாதிரிலாம் பேசுகிற ஆளே கிடையாது. ஏன்னா அவள் இவ்வளோ வருத்தத்தோடு பேசுகிறான்னா அவளுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்க. என் பொண்ணு இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த வீட்டுக்கு நான் பார்த்தபோது தான் எனக்கு தெரியுது. நான் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா என் பொண்ணு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரியுமே அப்பா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே எங்கேயுமே நிற்காம நடந்துமே போயிட்டு இருக்கவும் உடனே பாண்டியன் கோமதி என்னால் நடக்க முடியல, இந்த வெயில்ல என்னால் ஒரு இடத்துல நில்ல முடியல, ஏன் கோமதி என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? நான் உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், நீ பேசாமல் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், அவரை நம்ம காலில் விழ வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிச்சுக்கிட்டு வாங்க என் காலில் விழுங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு என் காலில் விழுந்தா கூட நான் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் என் காலில் விழுந்தீங்கன்னா நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் கோமதி காலில் விழுந்து கோமதி என்னை மன்னிச்சிக்கோ, நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு நீ என்னை மன்னிச்சிக்கணும், அதே மாதிரி மறுபடியும் நீ அந்த வீட்டை விட்டு நீ கிளம்பவே கூடாது, அதனால தான் இந்த இடத்துல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உன் காலில் விழுறதுக்கு எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது, ஏன்னா நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, அதே மாதிரி ஒரு விஷயத்தினால நான் உன்னை வெறுத்தேன், அந்த விஷயத்துக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னோட உரிமை இருக்குது, ஏன்னா உனக்குமே அந்த உரிமை இருக்குது அப்படின்றதுனால எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் நீ எனக்கு தெரியாமல் பண்ணி வச்சதுனால தான் நான் உங்ககிட்ட அப்படி ஒரு கோவத்தை காமிச்சேன், இல்லைனா நான் உங்ககிட்ட அந்த கோவத்தவே காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா நீ அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா கூட நான் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியும் எங்கள் அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல எனக்கு வேறு எதுவுமே யோசிக்க தோணலைங்க, ஏன்னா அந்த இடத்துல நீங்களே இருந்தீங்கன்னா கூட நீங்களும் அதே ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணியிருந்து அதை மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்கள் மேலே கோவப்பட்டிருப்பேன்னா சந்தோஷம் தான் பட்டிருப்பேன், ஏன்னா நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஏன் நினைக்கல? ஏன்னா நானும் ஒரு நல்லது எல்லாமே யோசிச்சு தானே அந்த ஒரு முடிவை எடுப்பேன், ஆனால் நீங்கள் அந்த ஒரு மனசில் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கலை, எனக்கு அதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன்கிட்ட கோமதியுமே சொல்லவும் அதுக்கப்புறம் கோமதியுமே சமாதானம் ஆகிட்டே ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் சரவணனும் ரெண்டு பேரும் வெளியே நின்றுக்கிட்டு அம்மா உண்மையாகவே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஐயோ அம்மாவை நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பனோ, அம்மா ஒரு நான் சும்மா பேசுகிறாங்க அப்படின்றது தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அம்மா உண்மையாகவே பேசியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் சரவணன்கிட்ட சொல்லிடுறாங்க. சரவணனும் இதை கேட்டுட்டு இரு நான் அப்பா கிட்ட கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உடனே கால் பண்ணி அப்பா எங்கப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும் உடனே பாண்டியன் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லைடா, அவள் எங்கே வீட்டை விட்டு போனா, அவள் இங்கே இளநீர் குடிக்கிறதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்துருந்தா, நீங்கள் யாருமே எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு கோமதியை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கட் பண்ணிடுறாங்க. உடனே சரவணன் சந்தோஷத்தில் உள்ளே போயிட்டு யாருமே எதுக்குமே வருத்தப்படாதீங்க, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருக்கிட்டு இருக்காரு, அம்மா எங்கேயுமே போகல, இந்த வீட்டிலே தான் இருப்பாங்க, அம்மா சமாதானம் ஆகிட்டாங்க, அதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் யாருமே எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே சரவணன் வந்து சொல்லவும் உடனே மீனாக்கு ராஜிக்கு அரசிக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். மீனாவும் அப்பாடி நம்ம நினச்ச மாதிரியே இங்கே அத்தையோட மனசை மாற்றி மாமாவும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மறுபடியும் அத்தையை இது மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம இங்கே இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனாவுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அரசியும் அப்போ தான் அங்கே அம்மாவை உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்களாம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பார்த்தா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அந்த வீட்டிலேருந்து உங்கள் மகன் வந்து உங்களை தொடுத்ததுனால தான் நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் நடுவில் சந்தோஷம் வரும் பாருங்கள், அதுதான் நிஜமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இங்கே அம்மாக்கும் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் 2 பேரும் பேசி அதை சமாதானப்படுத்திப்பாங்க. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிட்டுவோம். அப்பத்தா வந்து இதை கேட்டுட்டு, இன்னும் அரசி சொல்லிக்கிட்டு இருக்க, என்னோட பொண்ணு என் கண்ணு முன்னாடி இப்போ அழுகிறத பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறத பார்த்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? என்ன அரசி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே மறுகேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே மீனாவும் அப்பத்தா, நீங்கள் ஏதோ தெரியாதத்தனமாக இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஏன்னா பாண்டியன் மாமாவுமே யாருக்குமே கஷ்டம் கொடுக்காதவர் தான். ஏன்னா ஒரு கோவத்தில் இங்கே அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தார். ஆனால் அத்தை இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எல்லாரும் ஒரு குடும்பத்துலேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா இது அவங்களே சரி ஆகிடும். ஏன்னா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்பவே பெரிய அன்புமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிரச்சனையுமே வந்தாலே அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படுறீங்க. அப்போத்தான் நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் கெஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் இந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் இங்கே கோமதி இங்கே இருந்த வரைக்கும், நான் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நான் கோமதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நான் மனப்பிரமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டில் என் பொண்ணை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போயுமே அவங்க இப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வயசான காலத்துலேயுமே இப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலுமே, ஆனால் என்ன இருந்தாலுமே மாப்பிள்ளை வந்து இங்கே கோமதி கிட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ எத்தனை தண்டனை வேணும்லாம் கொடுக்கலாம். ஆனால் பேசாமல் இருந்தால் ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த ஒரு வழியை இங்கே கோமதி வந்து அனுபவிச்சிருக்கா. அதனால தான் எவ்வளோ வருத்தமாக இருந்தால் அவள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக முடிவெடுத்திருப்பா. அது உங்களெல்லாம் விட்டுட்டு அவள் போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கானா, அவளுக்கு மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அப்போத்தான் வந்து சொல்லிடவும், உடனே இதை கேட்டங்க மீனாவும் அத்தைக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது அப்பத்தா. ஏன்னா இங்கே மாமாவும் ஒரு விஷயத்த நினச்சி இங்கே அத்தைக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அத்தையும் மாமா கிட்ட பேசாமல் போனதுக்கு ஒரு காரணமும் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே மாமா வந்து அத்தையை சமாதானப்படுத்தி இப்போ வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அப்போ தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா மாமா ரொம்பவே நல்லவர். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். அந்த ஒரு ப்ரெஷரில் வந்து இங்கே அத்தைக்கிட்ட வந்து இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாமே அப்படி தான் பார்த்தா. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே நான் இந்த வீட்டிலே தான் ஒரு வாரமே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டால் அப்பத்தாவும், சரி மீனா, என்னமோ நடந்து போச்சு. ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கோமதி இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நான் எதுக்கு அழணும்? என் பொண்ணை மாப்பிள்ளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்த்தி தட்டம் வெளியே நின்றுக்கிட்டு அப்பத்தாவும் ஆர்த்தி தட்டை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலும் சக்திவேலும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பணத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கே ஆஃபீஸுக்குமே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க. ஆனால் செந்தில் வந்து இங்கே பாண்டியன் வீட்டில் இருக்கார். ஆனால் இங்கே செந்திலும் ஆஃபீஸில் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. மீனா கிட்ட சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போனதும் இங்கே முத்துவேல் சக்திவேல்னு சொல்லிட்டு அங்கே இல்லாத டாக்குமெண்ட்டுக்கு அது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்தில்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் செந்திலுக்கு கமிஷனுமே கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரியுமே முத்துவேலும் சக்திவேலும் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு செந்திலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட லஞ்சம் வாங்கி நம்ம
மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்சமெல்லாம் வாங்குறதில்ல. எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இல்லைனா அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் சொல்லிட்டுறாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க செந்திலுக்கு. அந்த அசிஸ்டண்ட்டு பேசி தான் அமுச்சு விட்டாங்க. எவ்வளோ ஆனாலுமே பார்த்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்தில்கிட்ட வந்து முத்துவேலும் சக்திவேலும் கெஞ்சுறாங்க. இந்த இடத்த மட்டும் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் வந்து கேட்கவும், அதுக்கப்புறம் அங்கே மறுப்புமே சொல்ல முடியல. உடனே அங்கே 50 லட்சம் தரதா சொல்கிறாங்க இங்கே சக்திவேல். உடனே இது 50 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்ட செந்தில் வந்து வாயவே பொழந்துடுறாரு. பேசாமல் நம்மளுக்கு நிறைய கஷ்டமும் இருக்குது. இருந்த 10 லட்சத்தையுமே நம்ம அப்பா கிட்ட கொடுத்துட்டோம். நம்ம இந்த காசை வாங்கினோன்னா ஒரு வீடு வாங்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு காருமே வாங்கிடலாம். ஒரே அடியாக நம்ம செட்டில் ஆகிடலாம். நம்ம இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்க போகுது. நம்ம மாட்டிக்காமல் இருக்கணுமே அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்திலும் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பார்க்குறாங்க. பேசாமல் நம்ம இந்த டீலை ஓகே பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்த முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவும் சொல்லிவிட்டு அங்கே முத்துவேலையும் சக்திவேலையும் வெளியவே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அந்த வெளியே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொடுத்து உள்ளே சைன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் உள்ளே இருக்கிற ஏஐயுமே பார்த்துட்டு அப்படியே சைன் போட்டுட்டு எதுவுமே இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் பார்க்காம சைனுமே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் செந்தில்கிட்ட கொடுக்குறாங்க. சார் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, ஏஐ வந்து சைன் போட்டுட்டாரு, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சு. அந்த கமிஷன் விஷயத்த நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அசிஸ்டண்ட்டு கேட்கவும் உடனே எங்கள் செந்திலும் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், நானே வாங்கிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வந்து முத்துவேல்கிட்ட கொடுத்துட்டு அந்த 50 லட்சத்தை பையோடு வாங்கிடுறாங்க. அதை கையில் வாங்கினதும் இங்கே செந்திலுக்கு ஒரு சைடு சந்தோஷம், ஒரு சைடு யாருக்கும் மாட்டாமல் இந்த பணம் வந்து வீட்டில் போய் நம்ம பதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்திலும் ஆஃப்டர் லீவ் கேட்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போய் வீட்லேயுமே பதுக்கி வச்சிடுறாங்க. ஆனால் சக்திவேல் வந்து செந்தியில் மாட்டி விடுறதுக்காக ஒரு பிளான் போட்டாலுமே போடலாம். நம்ம செந்தியில் மாட்டி விட்டு மறுபடியும் அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணக்கூடாது, அதே மாதிரி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரிய வைக்கணும். ஏன்னா பாண்டியன் வந்து நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இந்த ஊரில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெத்த புள்ள நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தெரிஞ்சிச்சுன்னா பாண்டியன் நெஞ்சு வழியிலே இன்றைக்கே உயிர் போயிடணும். அதே மாதிரி நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணோன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது. இதை விட அவங்களுக்கு வேறு ஒரு விஷயம் பண்ணனா கூட அந்தளவுக்கு வலிக்காது. இந்த விஷயத்த நம்ம நல்லா டீட்டெயிலாக யோசிச்சு நம்ம அவங்க மேலே ஒரு கேஸை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த பணத்தை வந்து டிஸ்மிஸும் பண்ணிவிடுவாங்க செந்தில். ஏன்னா அந்த பணத்தை வாங்கின கையோட எங்கள் மீனா அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி, மாமா நீங்கள் சொன்ன மாதிரி 50 லட்சம் ரெடியாக இருக்குது, அந்த 50 லட்சத்தில் 25 லட்சத்தில் நம்ம வீடு வாங்கிட்டு மீதி ஒரு கார் மட்டும் வாங்கணுமாம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணத்தை வீட்டிலே வச்சுட்டு இருந்தால் நான் கூடி சீக்கிரம் மீனாக்கிட்டேயோ இல்லை போலீஸ்கிட்டேயோ மாட்டிப்பேன். அதனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீட்டை மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து மீனா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுறாங்க. மீனா அவங்க அப்பாவும் இதை கேட்டு சரி மாப்பிள்ள நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே செந்தில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க மாப்பிள்ள நீங்கள் கிளம்பி நேராக எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம நேராக போயிட்டு அவங்கக்கிட்ட மொத்த பணத்தையுமே கட்டிட்டு நம்ம வீட்டை நம்மளுக்கே சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா அவங்க அப்பாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சந்தோஷத்தில் இங்கே செந்திலும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மீனாங்க அப்பா கிட்டேயுமே போயிடுறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மீனாங்க அப்பா கிட்ட கொடுத்ததும் அவங்க இந்த பணத்தை வாங்கி சரி மாப்பிள்ள நம்ம அந்த இடம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு அந்த ஸ்ட்ரைட்டு ஓனருக்கு நான் கால் பண்ணுறேன் இரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைட்டு ஓனருக்குமே கால் பண்ணி இந்த அட்வான்ஸ் கொடுக்குற விஷயமா வாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. அவங்களுமே வரேன்னு சொல்லிட்டுறாங்க. இவங்களும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டையுமே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸுக்குமே போயிட்டு 2 பேரும் சைன் போட்டு இங்கே செந்தில் மேலே அந்த வீடுமே எழுதி வந்துடுது. இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக இங்கே மீனவங்க அப்பாவும் இங்கே செந்திலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, மாப்பிள்ள நான் உங்களை லஞ்சம் தான் வாங்க சொன்னேன், ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய நீங்கள் வீட்டை 50 லட்சத்தை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ஓகோன்னு வாழ போகிறீங்க, காரு வீடு பங்களான்னு சொல்லிட்டு வசதியாக நீங்கள் வாழணும், அதை பார்க்கறது என் கண் குளிர பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்திலும்
செந்தில்கிட்ட இங்கே மீனா அவங்க அப்பாவுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே மீனாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா மீனா வந்து செந்திலை உயிரோடையே விட மாட்டாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்குறது இங்கே மீனாக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவும் கூடாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே கேட்காம செந்தில் வந்து பணத்தாசையில் வசதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இங்கே லஞ்சம் வாங்கி அந்த வீட்டையுமே வாங்கிட்டாரு. அடுத்ததாக காரையுமே வாங்க போகிறாங்க. இதுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரியுமே கேட்பாங்க. நான் பேங்க்கில் லோன் போட்டுருக்கேன், அதே மாதிரி அந்த லோனை மாதம் மாதம் நான் அடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவாங்க. அதையுமே இங்கே மீனா வந்து குருட்டுத்தனமாக நம்பிடுவாங்க. ஏன்னா மீனா வந்து செந்தில் வந்து உண்மையாக தான் இருக்கான் அப்படின்றதுனால எல்லா ஒரு விஷயத்தையுமே இது செந்தில் சொல்ல சொல்ல அதை நம்பிடுவார். அதே மாதிரி தான் இங்கே 10 லட்சம் வந்து பாண்டியனுக்குமே கொடுத்தது, அதாவது லஞ்சம் வாங்கின பணம் தான். இப்போ வீட்டை வாங்கினதும் லஞ்சம் வாங்கின பணம் தான். அடுத்ததாக கார் வாங்க இருக்கிறாங்களா பார்த்தியா, அதையுமே இங்கே லஞ்சம் வாங்கின பணத்தில் தான் அந்த காரையுமே வாங்கணும் அப்படின்ற ஒரே தாட்டோட இங்கே செந்திலும் சந்தோஷமாக இருக்காங்க. மீனா இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த வீட்டை வாங்குறது எனக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அது நிறைவேறிச்சு. அதுவும் உங்கள் அப்பா மூலியமா அந்த வீட்டை நம்ம போய் இப்போ ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட செந்தில் வந்து சொல்லிடுறாரு. செந்தில் சொன்னதை கேட்டதும் மீனாவும் எங்கே அவ்வளோ பணம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்கவும் செந்தில் வந்து நான் தான் சொன்னனே இல்லை, பேங்க்கில் நான் லோன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு எங்க அந்த 25 லட்சம் உங்களுக்கு யாருங்க லோன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மீனா கேட்டதும் செந்தில் வந்து உங்கள் அப்பா தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணுவார், அவருக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க, நம்ம இப்படியே தேவையில்லாமல் வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படிங்க சேஃப்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இது கேட்டுட்டு மீனா எல்லாம் பார்த்துக்கலாம் மீனா, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் கோமதியுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த கையோட மீனா சாரி இங்கே கோமதி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியா, நீ காஃபி அப்போ வந்து போட்டு கொடுத்துருந்த, ஆனால் இடையில் கடையில் வாங்கி கொடுத்து என்னோடய வாயை செத்து போச்சு, உன்னோட காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட கோமதி காஃபியுமே போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தாவுமே உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ள இங்கே என்னோடய பொண்ணை எப்படி சமாதானப்படுத்துனீங்க, அவள் சீக்கிரமாக மனசை மாறிக்க மாட்டாளே, அவளுக்கு எப்படி நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவளை நீங்கள் எப்படி மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிற போது நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நிறைய சண்டையுமே வருது. ஆனால் தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் சண்டை போடாதீங்க மாப்பிள்ள. ஏன்னா கோமதி ரொம்பவே இந்த விஷயத்த நினச்சி குழப்பிக்கிட்டே இருப்பா. ஏன்னா உங்கள் மேலே அவள் உயிரே வச்சிருக்கா. நீங்கள் பேசாமல் போனால் அவள் எங்கே போவா, அவள் உங்களை விட்டால் வேறு யார் அவளுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, வேறு யார் பேசினாலுமே அவளுக்கு ஆறுதலாக இருக்காது. நீங்கள் 2 வார்த்தை பேசினாதான் அவங்களுக்கு ஆறுதலாகவே இருக்கும். நீங்கள் கோமதிக்கிட்ட பேசுகிறத நீங்கள் நிறுத்தி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட அப்பத்தாவுமே சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கோமதிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்தோம், அதே மாதிரி அவகிட்ட பேசாமல் இருந்தது நம்ம செஞ்ச பெரிய முட்டாள்தனம், நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா கோமதி வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா, நம்ம அப்போவே பேசிகிட்டு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாமாயி அவளுக்கு பிபி சுகர் கம்மியாகி இப்போ அவள் உடம்பே முடியாமல் இருக்கா. நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது. மறுபடியும் இங்கே கோமதி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துடுறாங்க. அதுக்குள்ளே எங்கள் கோமதியும் அந்த காஃபி போட்டுட்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியுமே கொடுத்துட்றாங்க. அந்த காஃபி குடிச்சு பார்த்துட்டு கோமதி கிட்ட பாண்டியனும், கோமதி இந்த காஃபியை குடிக்கிற போது தேனை குடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த காஃபியை நான் ரொம்ப நல்லா மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றி கோமதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அப்பத்தா, அரசி, செந்தில், கதிர், ராஜின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி கூடிய சீக்கிரம் அம்மா மனசு மாறுவாங்க, அம்மாவை மனசு மாற்றி இங்கே மாமா கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே ராஜி வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நினச்சி பார்க்காத மாதிரி இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்பவே பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியும், அம்மா நீங்கள் இதுக்கு மேலே இது மாதிரி ஒரு முடிவையவே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. நீங்கள் இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ உழைச்சிருக்கீங்க, அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவோ வேலை செஞ்சுருக்கீங்க, அதனால நீங்கள் செய்யலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இங்கே இந்த வீட்டில் இருந்தால் தான் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இனிமேல் உங்கள் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லிவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.